கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்திலே நீர் எங்களோடு ஈடுபடுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். தெய்வீக பகுதிக்குள்ளாக சென்று உம்மோடு நாங்கள் சுகித்திருக்க எங்களுக்கு உதவி தாரும். மீட்பர் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலே 122வது சங்கீதத்தை நாம் சிந்தனை செய்வோம். இந்த பகுதி தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இந்த பகுதி நமக்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில், பல நேரங்களிலே வறண்ட அனுபவத்தின் மத்தியிலே காணப்படுகின்றது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் மேரில் பற்றுதலாய் இருக்கிறீர் என்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் வசனங்களிலே கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் உனக்கு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருள்வார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் வறண்ட அனுபவத்தின் மத்தியிலேயும் தேவனுக்காக செயல்படுகின்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 122வது சங்கீதத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வசனம் கூறுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது தேவன் நமக்கு தருகிற ஒரு கிருபை, ஒரு வெகுமதி, ஒரு ஆறுதல். ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலே ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிப்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அப்படி என்றால் நமக்கு பலன் கிடைக்கிறது, தளர்ந்து போன முழங்கால்கள் திடப்படுத்தப்படுகிறது. வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு தேவன் வழிவகைகளை அமைத்து கொடுக்கின்றார். எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. சரியான ஒரு நல்ல ஒரு கலைஞர்களை கொண்டு செயல்படுத்தும் தேவ பிரசன்னத்தை நாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். எருசலேம் இசை வினைப்பான நகரம். இசை வினைப்பு நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அங்கே இஸ்ரவேலுக்குள் சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிபூர்ணமான ஒரு ஆறுதல் வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டு நாம் தேவனுடைய கரத்திலே சென்று இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்களுக்கு கர்த்தரின் நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க செய்யும் போது தேவன் நம்முடைய வறண்ட பாலைவனமான வாழ்க்கையிலே வெற்றி துளிர்களை அவர் ஏற்படுத்துகிறார். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அங்கு நியாயம் உண்டு. நாம் நீதித்துறையிலே, நியாயத்துறையிலே சென்று செயல்படும் போது உலக பிரகாரமாக ஒரு சரியான முடிவை நாம் பார்ப்பதில்லை, வெற்றி பெறுவதில்லை. பல்லாண்டுகள் அது தவித்து கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நியாயாசனத்தை நம் முன்பாக வைத்து நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற முறையிலே உடனே அவர் நீதி நியாயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த சுகித்திருப்புதல் என்ற வார்த்தை ஒரு இன்பமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் சொல்லி நாம் காட்டும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சுகித்தல். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானம், சுகம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தருகிற வரப்பிரசாதம். அதை நாம் பெற்று வாழும்போது தேவனுக்காக நாம் செயல்பட முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவோம். அது இந்த இடத்தில் நிரூபிக்கப்படுகிறது. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். சமாதானம், சமாதானம். இந்த வார்த்தையை அடிக்கடி குறிப்பிட்டு நம்மை சமாதானத்தின் பாதைக்குள்ளாக அவர் நடத்துகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். எல்லாவற்றிற்கும் இந்த இடத்துல மைய காரணமாக காணப்படுகிறது
நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு முறையை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட தரிசனத்தை நமக்கு தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.